ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சமையலறை தோழி. நம்ம இன்றைக்கி பொரி உருண்டை, கார்த்திகை தீப ஸ்பெஷல் பொரி உருண்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 1 கப்பு வெல்லத்தை எடுத்துக்கிட்டு அதில் 1/2 கப்பு தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு அதில் இருக்க டஸ்ட்டு எல்லாமே ஃபில்டர் பண்ணி எடுத்துப்போம். நம்ம அப்படியே கூட பண்ணலாம். அதில் இருக்க கல் மண்ணெல்லாம் நமக்கு வாயில் தட்டுப்படும். அப்போ நமக்கு சாப்பிட்ற ஃபீலே நல்லா இருக்காது. அதுக்காக தான் இந்த ப்ராசஸ்ஸு. அதுக்கப்புறமா அதை ஒரு அடிக்கணை பாத்திரத்தில் வச்சு நம்ம அதிரசத்துக்கு பாகு எடுப்போம்ல, அந்த மாதிரி நல்லா பாகு எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம 1 கப்புக்கு 2 கப்பு பொரி போடணும். இப்போது பாகு எடுத்தாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு உடனே பொரியை கொட்டிட்டு நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம அந்த லேசாக சூடு இருக்கிறப்பே நம்ம கையில் நெய்யோ எண்ணெயோ எதுவாக இருந்தாலும் போட்டு தடவிட்டு அதுக்கப்புறமா உருண்டையாக பிடிச்சி எடுத்துட்டோம்னா சூப்பரான பொரி உருண்டை ரெடி ஆகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.